நீங்க எப்பயாவது ஒரு டைம் வந்து உணர்ந்திருக்கீங்களா? அதாவது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷத்தை விட அல்லது அதுக்கு முந்தின வருஷத்தை விட அதுக்கு முந்தின வருஷம் நீங்க பண்ணின செயல்கள் இருக்குல்ல, ஏதோ ஒன்று ஆக்டிவிட்டி செஞ்சிருப்பீங்க. அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு சில சமயம் வந்து ஒரு ஜோக் மாதிரி இருக்கும். அடாடா, நம்ம போயிட்டு ஒரு சின்ன ஒரு பொம்மைக்காக நம்ம அழுதுட்டு இருந்தோமே, ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் வந்துருக்கும். இப்ப நீங்க எந்த ஏஜ்ல இருக்கீங்களோ அந்த ஏஜ்ல இருந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் அல்லது 5 இயர்ஸ் பேக் நீங்க நினைச்சு பாருங்க. சில சில்லியான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேவா? இப்ப அதை பத்தின புரிதல் வந்து உங்களுக்குள்ள வந்திருக்கும். எஸ் ஆர் நோ? எல்லா விஷயத்திலுமே நான் சொல்றேன். ஓகேவா? அப்படின்னா என்ன மீனிங்னா, நமக்கு இயர் பை இயர் அப்படின்றது மெச்சூரிட்டி அப்படின்றது ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கும். பயாலஜிக்கல் மெச்சூரிட்டி அஸ் வெல் அஸ் இன்டெலெக்சுவல் மெச்சூரிட்டி அப்படின்றது ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ்ன்றதை நீங்க எதை வச்சு மீன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க 10th வாங்கின மார்க் 12th வாங்கின மார்க் வச்சு மீன் பண்றீங்க. ஓகேவா? 10th 12th எத்தனை பேர் புரிஞ்சு படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த படிச்சுட்டு, ஓ ஆஹா இதுதானா, இதை நம்ம ஸ்கூல்ல இதெல்லாம் விஷயம் தெரியாமலே நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டா கூட ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அவ்வளவு மார்க் வாங்கியிருப்பேன், எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பேன்லாம் நிறைய பேசியிருப்பீங்க. ஆமா தானே? அப்போ இதை வச்சு, அதாவது 10th 12th மார்க்கை வச்சு நீங்க ஹேண்டில் பண்றீங்க. உங்களுடைய அந்த இன்டெலெக்சுவல் லெவலை வந்து நீங்க டீல் பண்றீங்க. ஓகேவா? விஷயம் வந்து என்னன்னா, நம்ம யூபிஎஸ்சின்றது 21 வயசுல இருந்து அதிகபட்சம் 37 வயசு வரைக்கும் எக்ஸாம் வந்து எழுத அலோவ் பண்றாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அலோவ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல ஒவ்வொருத்தரோட ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்களுடைய அப்பா அம்மாவோட எஜுகேஷன் ஸ்டேட்டஸ், இந்த எல்லா விஷயங்களும் கலந்தது தான் உங்களுடைய எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ். சொல்றது புரியுங்களா? நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, எங்க ரூரலா அர்பனா, ஓகேவா, ஹாஸ்டல்ல தங்கி இருக்கீங்களா அல்லது வீட்டுல தங்கி இருந்து படிச்சீங்களா, அப்பா அம்மா படிச்சவங்களா, கிராஜுவேட்டா, எம்ப்ளாயியா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மைக்ரண்டான ஃபேமிலியா நீங்க, ஓகேவா, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் உங்களுடைய அந்த ஸ்கூல் அப்படின்றது இருக்கும். உங்களுடைய நாலேஜ், அதுக்கப்புறம் உங்களுடைய எஃபோர்ட், இதை பொறுத்து தான் இருக்கும். அது வந்து அதிகமோ கம்மியோ அதை பத்தி சொல்ல வரல. பட் இது எல்லாமே உங்களுடைய அந்த இன்டெலெக்சுவல் ஸ்டேட்டஸை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் அப்படின்றது என்னன்னா, நீங்க ஸ்கூல் லைஃப்ல நிறைய மனப்பாடம் பண்ணி படிச்சிருப்பீங்க. சரியா? நிறைய விஷயம் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, பைஹார்ட் பண்ணி படிச்சிருப்பீங்க. சிலர் புரியாமலே அப்படி படிச்சிருப்பீங்க. பட் அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த புரிதல் அப்படின்றது மேம்படும். ஓகேவா? ஸோ ரெமம்பர், யூபிஎஸ்சி இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத மைண்ட்ல வச்சுருங்க. சரியா? எல்லா யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது ஸ்கூல் லைஃப்ல வரலாம் அல்லது காலேஜ் லைஃப்ல வரலாம், அல்லது இப்போ உங்களுக்கு வந்திருக்கலாம், காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம், பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் அல்லது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ யூபிஎஸ்சி எதிர்பார்க்கறது ஒரு விஷயத்தை பத்தினா ஆழ்ந்த புரிதல் இருக்குதா அப்படின்றத எதிர்பார்க்குது. அதனால நீங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், அல்லது பிலோ ஆவரேஜா இருக்கலாம், இல்ல பிலோ 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 ஆவரேஜா இருக்கலாம். ஓகேவா? இல்ல எதுவுமே இல்லப்பா, நம்ம ஜீரோ தான்ப்பா அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். காலேஜ் ஸ்கூல்ல நீங்க ஃபெயிலா போயிட்டு நீங்க வந்திருந்திருக்கலாம், காலேஜ்ல நிறைய அரியர் வச்சிருந்திருக்கலாம், அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்குல்ல, உலகத்தை பத்தின புரிதல், எஜுகேஷனை பத்தின புரிதல் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு இல்லையா? அது வந்து இருக்கு அப்படின்னாலே யூபிஎஸ்சிக்கு போதுமானது. ஸோ அதனால நீங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அல்லது பிலோ ஆவரேஜ் தான் அப்படின்றத நீங்க எதுவும் பார்க்க தேவையில்லை. அதெல்லாமே ஸ்கூல் காலேஜ் லைஃப் கூட முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க இருந்த இன்டெலெக்சுவல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வேற, இப்ப வேற. ஓகேவா? இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஒரு 90s கிட்ஸ் தான் தெரியும். ஒரு சின்னதா ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? தூர்தர்ஷனுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து யூடியூப்ல நினைச்ச நேரத்துக்கு வீடியோஸ் ஆன் டிமாண்ட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. நிறைய எஜுகேஷனல் விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு, அனிமேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எஜுகேஷனோட அந்த டெஃபினேஷன் அப்படின்றதே இவங்க வந்து மாறிடுச்சு இப்ப. ஓகேவா? அதனால முன்னாடி மாதிரி இல்லை. அதனால அந்த பழைய காலத்தை வச்சு நீங்க உங்களோட நிகழ்காலத்தை கம்பேர் பண்ணாதீங்க என்னைக்கும். ஸோ அதனால ஆவரேஜா இருக்கலாம், பிலோ ஆவரேஜா இருக்கலாம், உங்களுக்கு வில் பவர் இருக்கு, நான் படிப்பேன், என்னால படிக்க முடியும், எனக்கு இதுல ஆர்வம் இருக்கு, மக்களுக்கு சேவை செய்ய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா நான் இதை கருதுறேன், என்னால் அதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா நீங்க இதை முயற்சி பண்ணலாம். ஓகே, இதுதான் பதில். இதுல வந்து ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் அப்படின்றதெல்லாம் அது உங்களோட பாஸ்ட். அந்த பாஸ்ட்டை வச்சு என்னைக்குமே ப்ரெசென்ட் எடை போடாதீங்க. ப்ரெசென்ட்ல எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அது வந்து உங்களுடைய ஃபியூச்சரா அமையும். அவ்வளவுதான் லாஜிக். ஓகேவா? ப்ரெசென்ட்ல எந்த அளவுக்கு டைமை நீங்க கால்குலேட் பண்றீங்க, டைமை வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்றீங்க அப்படின்றது தான் உங்களுடைய வெற்றிக்கு சாதகமா அமையுமோ ஒழிஞ்சு பாஸ்ட்டை வச்சு நீங்க உங்களை எடை போட வேண்டாம். இன்டெலெக்சுவலாகவும் சரி அல்லது வேற எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி. சரியா? அதனால நீங்க ஆஹ் ஆஹ் நிறைய பேரோட நடிகர்கள் அல்லது அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் பாஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பிரைட்டா சிஎம்ஆ பிஎம்ஆ நான் பல நாடுகளோட பிரசிடென்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. பட் அவங்களோட சின்ன வயசுல வேற மாதிரி இருந்திருப்பாங்க. ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு